இப்போ ஒரு பெரிய நெருக்கடியில் நான் இருக்கேன். ஏனென்றால் நேரம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இங்கிருந்து சில பேர் வெளியே போவதும் வருவதுமாக இருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுக்கும் நேரமாகி கொண்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு நீங்கள் சொல்லாமல் உணர்த்துகிறீர்கள். எனக்கு சொல்றாங்க. ஆனா பேச வேண்டிய இந்த தலைப்பினுடைய ஆழமும் வீச்சும் விரிவும் எங்களை இதற்குள்ளே ஆழ ஆழ இழுத்து கொண்டே இருக்கின்றது. கைத்தறியை தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கின்ற நெசவாள சகோதரர்களும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களினுடைய தொழில் நசிவடைந்து கொண்டிருக்கிறதோ என்ற கவலையினால் தான் இந்த அரங்கம் அவர்களை இங்கே அழைத்திருக்கிறது. அப்படித்தானே? அதுதானங்க உண்மை. சின்ன சின்ன ஈழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி நம்ம தென்னாட்டில் எந்நாளும் கொண்டாடும் சேலையடி. அன்னையர் தந்தையர் வண்ண குழந்தைகள் புன்னகை மங்கையர் போற்றி புகழ்ந்திடும் ஆடையடி சேலையடி போடுங்கடி என்று பட்டுக்கோட்டை பாடல் எழுதினார். ஒற்றுமையோடு அத்தனை நூலும் ஒழுங்காய் வந்தால் உயரும், இதில் ஒரு நூல் அருந்தால் குளரும், இதை ஓட்டும் ஏழை கூட்டுறவாலே இந்த உலகில் தொழில் வளம் உயரும். இதுதான் பட்டுக்கோட்டை எழுதிய பாடல். எனக்கு முன்னாலே பேசிய அந்த அணியிலே இருக்கிற குழந்தைகளான தெய்வானைக்கும் முத்துக்குமரனுக்கும் இந்த பாடல் எல்லாம் தெரியாது. அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. என்னதான் யூடியூப் வந்தாலும் இந்த பாடல் அவர்களுக்கு தெரிந்திருக்காது. நாங்கள் இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு வளர்ந்தவர்கள். அந்த தம்பிக்கும் தங்கைக்கும் நான் சொல்லுறேன், சிவகுமார் ஒருவேளை கேட்டு இருக்கலாம், மறந்துட்டார். தெய்வானை வந்து பேச ஆரம்பிக்க அவங்க கிளம்பிட்டே இருக்காங்களே. சரி, ஓகே, வந்துருவாங்க. அங்க வாசல்ல போய் சரி வரவேற்பு பண்ணிட்டு வந்துருவாங்க. பிரச்சனை எவ்வளவு ஆழமானதுன்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்காங்க. தெய்வானை சொல்லுகிறார், இந்த கைத்தறியினுடைய அழகே அதனுடைய தனித்துவம் தான். ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்க முடியாது. இதை சிறப்பாக வெளியிலே எல்லாருக்கும் தெரிகிறபடி உதவ இன்ஸ்டாகிராம் இருக்கிறது என்று தெய்வானை சொல்லுகிறார்கள். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆர்டர் வருதான், அமெரிக்காவிலேருந்து ஆர்டர் வருதான். கவர்மெண்ட் சொல்லுவார்ல, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க. ஏமா எல்லாரும் அப்படி கூப்பிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணால் இந்த தொழில் நலிவடைந்து போய் கொண்டிருக்கிறதுன்னு எப்படிமா வந்து சிச்சுவேஷன் வந்தது? இப்படி பண்ணியிருந்தா இந்த ப்ரோக்ராமே தேவையில்லையே. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுட்டாது நீங்க பேசுறீங்களா? அம்மா, இன்ஸ்டாகிராம்ல நீங்க போடும்போது அது கைத்தறியால் நெய்யப்பட்டதா இல்ல பல்க் ப்ரொடக்ஷன் மிஷின்ல இருந்து வந்துதான் அந்த எண்டில் இருக்கிறவனுக்கு எப்படிமா தெரியும்? அதுதான பிரச்சனை இவர்களுக்கு. ஒரு தொழிலை நீங்கள் தனிப்பட்டவர்கள் தங்களினுடைய கைகளினால் செய்து கொண்டிருந்த ஒரு தொழிலுக்கு அதை நீங்க ஆட்டோமேஷன் கொண்டு வர போது, மிக பெரிய அளவிலே மெஷின்ஸை உள்ளே நீங்கள் புகுத்துகிற போது, இதை மாத்திரமே வாழ்வாதாரமாக நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்களினுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று சிந்திக்க வேண்டியவர்கள் சிந்திக்காவிட்டால் இன்பமா துன்பமா என்று நான் கேட்கின்றேன். அதுதானங்க பிரச்சனை. இன்னைக்கு நீங்க எதுக்காக ஆட்டோமேஷனை கொண்டு வரீங்க? ஒரு சேலை செய்கிற இடத்துல 1000 சேலை செய்யலான்னு மிஷினை கொண்டு வரீங்க. இந்த ஒரு சேலையை தன்னுடைய ஆத்ம சமர்ப்பணத்தோடு ஒரு நாள் 2 நாள் தரிலேந்து எந்திரிக்காம உட்காந்து ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தால, அவனுடைய உழைப்புக்கும் அவனுடைய தனிப்பட்ட கலைத்திறத்துக்கும் என்ன மரியாதையை இந்த சமூகம் கொடுத்தது என்று நான் கேட்கின்றேன். நீங்க 1000 சேலை வந்தாச்சு, ஆனா இந்த ஒரு சேலையினுடைய அழகு நுட்பம், அதை செய்தவனுடைய வாழ்வு பாழாகி போனது என்றால் உங்க ஆட்டோமேஷனால இன்பமா துன்பமா? தெரியாமலேயே 3 பேர் பேசிருக்காங்க. அதுக்கு ஒரு தலைவர் வேற அந்த அணிக்கு. தெய்வானை பேச ஆரம்பிக்கிற போதே கேட்கிறாங்க, அனுகிரகா பேசுனது புரியலையாமா. புரியாத மாதிரியே எஸ்ஜே சூர்யா மாதிரி பேசியிருக்காரு. உங்க அணி தலைவர் மாத்திரம் எப்படி பேசினாரு? உள்ள வருகிற போதே எல்லாம் என்றால் எல்லாம் இல்லை. இது ரொம்ப புரியுற மாதிரி இருக்க, கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. முதல்ல உங்க அணிக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க. தெய்வானை பேசும்போது சொல்லாங்க, நைட் செக்யூரிட்டின்னா நைட்ல தானே வேலை செய்யணும்.
நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே. நைட் செக்யூரிட்டின்னு கால் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. கேள்வியை புரிஞ்சுக்குங்க. அனுகிரகம் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஐடி துறையில் இருக்கிறவங்க இவ்வளவு நேரம் இருக்காமா உங்களுக்கு, நீங்கள் சொல்லுங்கள். நானும் அந்த துறையில் இருந்தவ தான், எனக்கு தெரியும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10லேருந்து 6, 7, 8 என்ன வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் 8 மணிக்கு வேலையிலிருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய ஃபோன்லேயோ உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் பாஸ் கிட்டேருந்து ஒரு அழைப்பு கூட இல்லைன்னு சொல்லுங்கள், நாங்கள் 3 பேர் கீழே இறங்கிடுறோம். ஆட்டோமேஷன் வந்த பிறகு உழைக்கிற நேரம் இவ்வளவு தான் என்ற வரைமுறைகளே அற்று போய் விட்டது. 24 மணி நேரமும் நீங்கள் கூப்பிட்டா வேலைக்கு வரணும். அப்போ அந்த தனி மனிதனுடைய ஆரோக்கியம் என்ன ஆகும், அவனை நம்பி இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய அன்பு என்ன ஆகும்? அப்போ சமூக வாழ்க்கையினுடைய மென்மையான அத்தனை பகுதிகளையும் இழந்து விடுகிறீர்களே. நாங்கள் சொன்னாக்க எங்களை பார்த்து உங்களுக்கு கோபமாக வருது. உங்கள் அப்பா சம்பாதிச்சதை விட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க ஐடி துறையில் இருக்கிறவங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லியே. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு 70 வயசுல கூட வராத நோய் உங்களுக்கு 25 வயசுலேயே வருது. முதுகு வலி, மூட்டு வலி. அப்பா 80 வயசுங்க, நல்ல 3 வேளை சாப்பாடு நல்லா சாப்பிட்றாரு, மகிழ்ச்சியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. ஏன்னா பசி எடுக்குது, சாப்பிட்றாரு, செரிக்குது. பையன் ஐடி துறையில் இருக்கா, 30 வயசு தான் இருந்து ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியல அவனால். அப்போ இந்த வாழ்க்கை சூழல் மகிழ்ச்சியை தருகிறதா, இது இன்பமா என்று நான் கேட்கின்றேன். சார் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், இங்கே ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லை. நாங்கள் 10 வயசு பிள்ளையாக இருந்தபோது தெருவில் நடக்கிற போது எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஒரு போஸ்டர் தான் இருக்கும். மஞ்சள் போஸ்டர், முக்கோணத்தை கவுத்து போட்ட போஸ்டர் தான் இருக்கும், ஃபேமிலி பிளான். இன்னைக்கு எங்கே நடந்தாலும் ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் மாத்திரம் தான் கண்ணுக்கு தெரியுதுன்னா என்ன சார் அர்த்தம்? எம்பி தொகுதி குறைய போகுதுன்னு அர்த்தம். என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள்? ஆணியை எடுக்கிறத தெய்வான ஆணியை எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போதான், ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த கேள்வியை வேற மாதிரி சொல்கிறேன், வேற மாதிரி நான் கேட்குறேன். ஒரு நிறுவனம் இருக்குது, இல்லை ஒரு கட்டுமான நிறுவனம் இருக்குது. அங்கே இந்த மாதிரி பழைய பில்டிங்ஸை அதில் இருக்கிற ஆணிகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு 10 பேரை வேலைக்கு வச்சுருக்காங்க. இந்த மிஷின் வந்துருச்சு. வந்த பிறகு அந்த 10 பேருக்கு என்ன ஆகும்னு நான் கேட்குறேன், அவ்வளோதான் நான் கேட்குறேன். இப்போ இந்த 10 பேருக்கு வேறு வேலை கொடுக்கலாம். இதையே எவ்வளவு அளவிலே செய்ய முடியும்? ஆட்டோமேஷனை நீங்கள் கொண்டு வருவது காலத்தின் கட்டாயம். அதை மறுப்பதற்காக நாங்கள் 3 பேர் இங்கே இல்லை. கொண்டு வருகிற போது அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தானே அவன் இனிமே என்ன ஆவா என்ற மனசாட்சியோடு சிந்திக்காத போது அது இன்பமா துன்பமா என்று நாங்கள் கேட்கிறோம். ஐடி துறையில் இருக்கீங்க தெய்வானே, நீங்கள் உங்களுடைய பணி விவரம் எனக்கு தெரியல. உங்கள் நிறுவனத்தில் கோடிங் எழுதுறவங்க ஒரு 1000 பேராவது இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கோடு எழுதுறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாளைக்கு வரும். நீங்கள் 1000 பேர் ஒரு வருஷம் எழுதுகிற கோடை ஒரு ஏஐ ரோபோ ஒரே வாரத்தில் பண்ணுதுன்னா உங்கள் நிறுவனத்தில் ஏஐயை வைப்பானா உங்களை வேலைக்கு வைப்பானா? வீட்டில் போய் ஆணி அடிக்க வேண்டியதுதான். ஆமாம், தேவை இருக்கிற ஆணி, தேவையில்லாத ஆணி எல்லாத்தையும் நிதானமாக பிடுங்கலாம். ஏன்னா நம்ம வேலையை செய்ய ஏஐ வந்துருச்சு. இப்போ உங்கள் துறையில் நாளைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்கள் வேலைகளை எடுத்துக்கொண்டு போனால் உங்களுக்கு இன்பமா துன்பமா? அது போல தானே ஒவ்வொரு துறையிலும். ஒரு நெசவாளி, இந்த கைத்தறி நெசவாளி இருக்கானே, அவன் எந்திரிக்கவே மாட்டான். அந்த தறியிலிருந்து அவனால் எந்திரிக்க முடியாது. வாரியார் சாமி ஒரு கதை சொல்லுவார். தறி நெசவாளி ஒருத்தன் கோவிலுக்கே போலன்னு அவங்க வீட்டுக்காரம்மா கோவிச்சுக்கிட்டு தான். அதுக்கு கூட நேரம் இல்லாமல் நீ இருக்கியேன்னு அவன் ஒன்று சொன்னானா, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் திருநீர் பூசிருக்காரு, அவர் தினம் பார்த்து கும்பிட்டுக்கிறேன், எனக்கு அவ்வளவுதான் நேரம்னு சொன்னானா. வாரியார் சாமி சொல்லுவார், கோவிலுக்கு போனவனுக்கு கொடுத்த வரத்தை சிவபெருமான் வீபூதியை பார்த்து கன்னத்தில் போட்ட தறி நெசவாளிக்கும் கொடுத்தார் என்று வாரியார் சாமி சொல்லுவார். சார், அப்படி இருந்த ஒரு தொழிலை நாம நசித்து போக விட்டுருக்கோம் ஆட்டோமேஷன் அப்போ நம்ம பாலிசி சரியில்லைன்னு அர்த்தமா? இல்லை ஆட்டோமேஷனை கொண்டு வர்ற போது இவர்களையும் நோகாமல் அப்படியே அடுத்த தளத்துக்கு எடுத்து போகிற அந்த மனநிலையை வளர்த்து கொள்ளாமலே ஒரு சமூகம் வளர்கிறது. அதாவது ஒரு விரல் மாத்திரம் பெருசானா அது வளர்ச்சி கிடையாதுங்க, அது வீக்கங்க. அது சமூகத்தில் ஒரு பகுதியில் இருப்பவர்களை வளர விடுகிறீர்கள், இன்னொரு பக்கத்திலே இருப்பவர்கள் சூம்பி போகிறார்கள் என்றால் அது வளர்ச்சியா வீக்கமா என்று நான் கேட்கின்றேன். அது இன்பமா துன்பமா என்று உங்களை நான் கேட்கின்றேன். தேவானை முடிக்கும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க, எந்திரம் துரோகம் செய்யாது. உண்மை, சத்தியம். எந்திரம் துரோகம் செய்யாது. எந்திரத்தை இயக்குகிறவன் தான் துரோகம் செய்வான்.
ஒரு எந்திரத்தை வச்சு மதுரைக்கு பக்கத்துல ஒரு மலையையே மொட்டை அடிச்சாங்களே, தெரியுமா தெரியாதா? அந்த எந்திரம் துரோகம் செய்யாத எந்திரம், நல்ல எந்திரம். தெய்வானை போய் தட்டி தட்டி கொடுப்பாங்க அந்த எந்திரத்தை. ஆனா பாழா போன எந்திரம் மலையையே மொட்டை அடிச்சிருச்சு. ஏன்? அதுக்கு டிஸ்கிரிஷனே கிடையாது. மலையை அழித்தால் மானுட சமூகமே மாளும் என்பது எந்திரத்துக்கு தெரியாது. அப்ப சுயநலம் கொண்ட மனிதன் ஒருவனுடைய கையில் அந்த இயந்திரம் இருக்கிற போது அது இயற்கையை சுரண்டும். ஆட்டோமேஷன் ரிஸ்க்னு நாங்க ஏன் சொல்றோம்? அது வேண்டாம்னா, இவ்வளவு வெளிச்சம் இருக்கிறதே உங்களுக்கு வேண்டாம், இவ்வளவு வெளிச்சம் இருந்தா மூஞ்சில் அடிக்குது, பேசவே முடியல. எனக்கே இந்த பக்கம் பார்க்க முடியல. இங்க இந்த அவையில் இருக்கிற எல்லா பேச்சாளர்களுக்கு எங்க 10 வருஷம் முன்னாடி நாங்க பேசியிருக்கோம், 15 வருஷம் முன்னாடி நாங்க பேசியிருக்கோம். முன்னாடி எப்ப வீடியோ கேமரா வந்ததோ எங்களுடைய பேச்சினுடைய வேகமும் சுவையும் அதிகரித்ததா குறைந்ததா என்பதை இந்த அவையில் இருக்கிற பேச்சாளர்கள் சொல்லட்டும். நம்மை முன்னால் நின்று கண்காணித்து கொண்டே இருக்கிற ஒரு கேமரா வந்த பிறகு எங்களுடைய பேச்சினுடைய சூடும் சுவையும் குறைந்து போயிருக்கிறது என்பதற்கு நானும் ராஜா சார், சாரதா மேடம் சாட்சி. என்னத்தையாவது கொண்டு போய் போட்டு விட்டுறாங்க. நான் அந்த தம்பிகளை குறை சொல்லவில்லை. ஆனா டெக்னாலஜி என்பது எப்படியும் உங்களை எந்த திசைக்கும் எடுத்துட்டு போயிடும். பேச்சிலிருந்து ஒரு வரியை உருவி போட்டா அது அர்த்தமே மாறிடுங்க அதுக்கு. அப்ப எனக்கும் ஆடியன்ஸுக்கும் நடுவில் யாருமே கிடையாது. நானும் நீங்களும் சந்தோஷமா பேசிய காலங்களில் இருந்த மகிழ்ச்சி இன்றைக்கு பேச்சு மேடைகளில் இல்லை என்றால் எந்திரமயமாக்குதல் எல்லா விதத்திலும் கிரியேட்டிவிட்டியை கம்மி பண்ணுன்னு நான் சொல்றேன். சார், நான் எந்திரமயமாக்குறதுனுடைய உச்சம் நாளைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தா அதுவே பாடும், அதுவே வீணை வாசிக்கும். ஒரு ஓவியன் ஒரு வருஷம் உட்காந்து வரையறதா அது 2 நிமிஷத்துல வரையும்னா ஓவியனுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. அப்ப கலைஞன் என்ன செய்வான் என்று நான் கேட்கிறேன். கலைஞர்களே இல்லாத ஒரு சமூகம் உங்களுக்கு இன்பமா துன்பமா என்பதை 3 பேரும் தயவு செய்து பதில் சொல்லுங்க. முத்துக்குமரன் தம்பி, எனக்கு நேரம் அதிகம் இல்லை தம்பி, பட்டிமன்றம் ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஆனால் நம்ம கல்யாணம் ஆகலைன்ற குறையெல்லாம் பட்டிமன்ற மேடல் சொல்லி ஒரு பயனும். இது பட்டிமன்றமா மேரேஜ் பியூரோவாயா? நம்ம என்ன செய்யறது? ஆளுன்னா பொறுமையா இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொண்ணு ஏமாறுதான் தேடி பார்க்கணும். பட்டிமன்ற மேடையில் வந்து சொன்ன நம்ம என்ன செய்யறது? அதுக்கு அவங்க ரொம்ப முக்கியமா முத்துக்குமரன் ஒரு கருத்தை வைத்தார். முன்னாடிலாம் அவர் அந்த ஜாதி, இவர் இந்த ஜாதி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமேசானில் வேலை பார்க்குற நம்ம சமூகம், கூகுளில் வேலை பார்க்குற நம்ம கிருஷ்ணன், அப்போ அவங்களுடைய ஐடென்டிட்டியே அவங்க வேலை செய்கிற நிறுவனங்கள் தான் முடிவெடுக்குதுன்னு சொன்னார். நீங்களாம் கை தட்டினீங்க, எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அப்படியா நமக்கு இன்டர்நெட் வந்த பிறகு சாதி வேறுபாடெல்லாம் மறைஞ்சிருச்சா? ஃபேஸ்புக்கில் இருக்கிற சாதி நம்முடைய வீதிகளில் கூட கிடையாது. உங்களுக்கு தெரியுமா அது? ஏன்னா வீதியில் சாதி பேசுறதுக்கு நாம் கொஞ்சம் தயங்குவோம், கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேக் ஐடிஸை வச்சுக்கிட்டு ஜாதி பெருமையை பேசாதவர்கள் யார் இருக்கிறார்? முன்னாடி நாங்கள் பயந்தோம், ஐயோ நம்ம சாதியெல்லாம் கேட்டோம், நீ என்ன ஜாதின்னு கேட்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அப்படிலாம் நேராக கேட்கக்கூடாது. அது மாதிரி இன்னைக்கு கேட்குறா சார் இன்ஸ்டாவில், இன்னைக்கு கேட்குறா சார் ஃபேஸ்புக்கில். ஏன் கேட்குறான்? அவனோட சொந்த பேரில் கூட அவனுக்கு ஐடி கிடையாது. போலி ஐடிக்களில் மறைந்து கொண்டு ஜாதியை வளர்க்கிறது தான் சமூக ஊடகங்கள் என்று நான் சொல்லுகிறேன். முடிந்தால் மறுத்து பாருங்கள் நீங்கள் 3 பேர். அவர் தான் பேசி முடிச்சிட்டார்லம்மா. அப்போ அவர்கள் சார்பில் நடுவரான நீங்கள் மறுத்து பாருங்கள். எனக்கு இதான வேலை. நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க, அது நான் மறுக்காமல் இருக்கப்படாதுன்னு முடிவில் இருக்காங்க. வேகமாக முடிச்சிடுறேங்க. ஆட்டோமேஷன் என்பது நமக்கு தேவை. யார் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்கள் மிக்சியை கண்டுபிடிச்சது, கிரைண்டரை கண்டுபிடிச்சது, இதெல்லாம் ஆட்டோமேஷனுடைய மிகச்சிறிய பபிள். இதெல்லாம் நான் மாஸ் ப்ரொடக்ஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மிஷின் டெக்னாலஜி ஒன்று வந்த பிறகு கன்சியூமரிசம் என்பது வளர்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே இப்போ நமக்கு நம்ம வீட்டில் ஒரு டிவி இருந்ததே பெரிய அதிசயமாக இருந்தது. நான் ஸ்கூலில் படிக்கிறப்போ எங்கள் அப்பா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். +2 முடித்த பிறகு தான் டிவி. நான் +2 மட்டும் எங்கள் வீட்டில் டிவியே வாங்கலை. ராஜா சாரினுடைய வீட்டை பற்றி எனக்கு தெரியும். அவர் 11th ஸ்டாண்டர்ட் எழுதுற மட்டும் அவங்க வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது. அதுதான் நிதர்சனம். அப்போ ஒரு டிவின்றது ரொம்ப பெருசாக தெரிஞ்சது சார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் 3 டிவி இருக்கு. அதாவது தனித்தனியாக ஓடிட்டு இருக்கு. ஒரு டிவியை பார்க்கறதுல அவன் ஃபோனை பார்த்துட்டு இருக்கு. சார் தரையில் உட்காந்துக்கிட்டு
சோறு கம்மியாக இருக்கும் சார், சோறு கம்மியாக தான் இருக்கும். தரையில் உட்காந்துக்கிட்டு எல்லா பிள்ளையும் கை நீட்ட சொல்லி ஒவ்வொரு உருண்டையை வைப்பாங்க, வயிறு நிறைஞ்ச புல் இருக்கும். இன்றைக்கி எல்லா வீட்லேயும் டைனிங் டேபிள் இருக்குது. யார், நான் இன்னைக்கு சவால் விடுறேன், ஒரு வீட்லேயாவது குடும்பம் மொத்தமும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள், நான் இறங்கிறேன் மேடம். டைனிங் டேபிளில் என்ன இருக்குன்னா, ஒரு அம்மா செருப்பை வச்சிருக்கு, அமேசான்லேருந்து டெலிவரி ஆன செருப்பை டைனிங் டேபிளில் வச்சிருக்கு. புத்தகம் இருக்கு, நியூஸ் பேப்பர் இருக்கு, என்னென்ன பொருளாம டைனிங் டேபிள் இருக்கு. சோத்து சம்பந்தமா எதுவுமே டைனிங் டேபிள் இல்லை. எதுக்கு டைனிங் டேபிள் நம்ம வீட்டுக்கு? ஒரு பையன் உட்காந்து அதில் சாப்பிட்றதுல அவன் ரூம்ல தனித்தனியா தின்னுது. இதுக்கு எதுக்கு டைனிங் டேபிள் உங்களுக்கு? அந்த அம்மா சமைக்கும் போதே சாப்பிட்டுருது. அப்போ ஒன்றாக கூடி இருத்தல், மகிழ்தல், அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், இது எல்லாவற்றையுமே சாதனங்கள் தடுக்கிறது, இடைஞ்சலை ஏற்படுத்துகிறது. என்றால் இந்த சாதனங்களினால் நமக்கு இன்பமா துன்பமா? இப்போ சாதனங்கள் இல்லாமல் உங்களால் வாழ்ந்து விட முடியுமா? அவங்க பதிலுக்கு கேட்குறாங்க. வாழ முடியாது என்பதுதான் என்னுடைய பதில். ஆனால் இன்றைய தலைப்பு வாழ முடியுமா முடியாதா என்பதால் அது இன்பமா துன்பமா என்பதுதான். சார், கன்சியூமரிசமை வளர்த்து கொண்டே போகிறோம். ஒரு டிவி இருந்த வீட்டில் 3 டிவி இருக்கு. ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருந்த வீட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 ஃபோன் கனெக்ஷன் இருக்கு. உங்கள் ஃபோனை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துறீங்கல்ல, அந்த ஃபோனுடைய எலக்ட்ரானிக் குப்பைகள் எங்கே போய் சேருகின்றன? வளர்ந்த நாடுகளிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வந்த அந்த குப்பைகளை நம்முடைய கடலிலே கொட்டிவிட்டு போகிறார்களே, நம்முடைய மீன்கள் நாளைக்கு எப்படி வாழும்? பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டு வருகிறீர்களே, அந்த இயந்திரங்களை வைப்பதற்காக காடுகளை அழிக்கின்றோமே. நாளைக்கு நம்முடைய பேர குழந்தைகள் கிணறு என்றால் என்ன, தண்ணீர் என்றால் என்ன என்று தெரியாமலே வாழ்கிற வாழ்க்கை அவர்களுக்கு வந்தால் அது இன்பமா துன்பமா என்று நான் கேட்கின்றேன். அப்போ பெரும் ஆட்டோமேஷன், நவீனப்படுத்துதல், இயந்திரமயமாக்குதல் மனிதர்களினுடைய கன்சியூமரிசமை மிகப்பெரிய அளவிலே வளர்த்து வருகிறது. இதே அளவில் வளர்ந்துகிட்டே போனால் இந்த ஒரு பூமி நமக்கு போதவே போதாது, இன்னும் 10 பூமி வேணும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உயிரோடும் ஆக்சிஜனோடும் இருக்கிற ஒரே ஒரு இடம் நம்ம பூமி மாத்திரம்தான். நம்ம அதை சுரண்டி சுரண்டி கடல் இல்லாமாக்கி, மலை இல்லாமாக்கி, காடு இல்லாமாக்கி, நதி இல்லாமாக்கி போய்கிட்டே இருந்தானா நாளைக்கு நம்முடைய குழந்தைகள் எப்படி வாழப் போகிறார்கள் என்று நான் கேட்கின்றேன். கோவை பாலா என்ற ஒரு கவிஞரனுடைய கவிதையை சொல்லி முடிக்கின்றேன். கூட்டங்களை தொடங்குகின்ற போது கடவுளை வணங்கி தமிழை வணங்கி தொடங்கினோம், நன்மைதான். ஆனால் இன்றிலிருந்து செடியை வணங்கி, மலரை வணங்கி, மாட்டை வணங்கி கூட்டங்களை தொடங்குவோம். வராத மழையும் வரலுகின்ற காடும் இதுதான் நமக்கு காத்திருக்கிறது என்பதை எச்சரித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்ன கோவை பாலாவினுடைய கவிதையை இந்த மன்றத்தில் வைத்து, ஆட்டோமேஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை இயற்கையை அது சுரண்டும். இயற்கை சுரண்டப்படுகிற போது தனி மனிதர்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அது ஒரு நாளும் நன்மை அல்ல, அது தீமைதான் என்று சொல்லி நல்ல தீர்ப்பு வழங்குவார் நடுவர் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.